ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கலிலூர் ரஹ்மான் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த அரபு நாடுகளை பற்றி பேசி கொண்டிருந்தோம். அந்த ஈரான் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டது, அதில் இருந்த 84 பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டு இலங்கை அரசாங்கத்தால் மீட்கப்பட்டது. இதனால் ஈரானுடைய கப்பலில் இருந்தவர்களை காப்பாற்றியதால் இஸ்ரேல் அமெரிக்கா மீது கோபப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இலங்கையுடைய இது காமன்வெல்த் தான் இலங்கையுடைய பாலிசி நொபதி என்றுவாங்க தமிழில் எப்படி சரியான விளங்குது. அப்போ அணிசேரா கொள்கை என்றுவாங்க. அணிசேரா கொள்கையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அப்போ இந்த அணிசேரா கொள்கையில் இருக்கிற நாங்கள் பல ஒப்பந்தங்களை கைதாட்டிக்கிறோம். பல அரசாங்கங்கள் எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த நாட்டுக்கு 76 வருடம் வந்த அரசாங்கம் அநீதி செலுத்தின சின்னத்துக்கு கோஷம் எழுப்பினத்துக்கு அந்த கோஷத்தால் வந்தாலும் அப்படி பாரிய அநீதிகள் இந்த நாட்டுக்கு இடம்பெறவில்லை. ஒரு 10% 5% நடந்திருக்கு. அப்போ அந்த ஒப்பந்தங்கள் மூலமாக எங்களுக்கு இந்த விஷயங்களை கையாளலாம், இந்த மனிதாபிமான நடவடிக்கைகளை எங்களுக்கு இறங்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இந்த கடாஃபியை கொன்றது மாதிரி, இந்த சதாம் ஹுசேனை கொன்றது மாதிரி ஒரு கடும் போக்குவாத சிந்தனையில் இருந்து கொண்டு, பயங்கரமான சிந்தனையில் இருந்து கொண்டு ஜனநாயகம் பேசுகின்ற மேற்கத்திய நாடுகளுக்கு முடியும் இலங்கையை அச்சுறுத்துறது. அவங்களுக்கு முடியும். பொருளாதாரம் சிக்கல் இருக்கிற இலங்கையை அச்சுறுத்துறது முடியும். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் மீது கூட இலங்கை கண்டனம் தெரிவிக்காததுக்கு காரணம் இந்த வரி பிரச்சனை வந்துவிடும் என்று. அப்போ இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ அப்படி கண்டனம் தெரிவித்தா அப்படி ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஒரு மமதியாக செயல்படுற ஒரு தலைவர் தான் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு வந்திருக்கின்றார். அவருடைய செயல்பாடை நாங்கள் பைத்தியக்காரனை ஏன் சொல்கிறோம்ன்றதை அவருடைய நடவடிக்கையை வச்சு பார்க்கலாம், அவர் பேசுகின்ற தடுமாற்றங்களை வச்சு பார்க்கலாம். இப்போ இந்தியா கூட இலங்கையை ஒரு சிக்க வச்சா என்றது ஒரு சந்தேகம் கொண்டு இருக்கின்றது. ஏன் அந்த கப்பலை இலங்கை கடலில் வச்சு வீழ்த்தப்பட்டது, அதாவது சாமர சம்பத் கூட இன்றைக்கு பேசுகிறார் பார்லிமெண்ட்டில். அப்போ இந்தியாவும் ஒரு சதி ஒன்று செய்ததா இலங்கையை பூகோள ரீதியாக கையாளுறதுக்கு, சீனாவுடைய யுத்தத்திலே சிக்க வைப்பது, சீனாவுடைய ஆதிக்கத்திலிருந்து இலங்கையை கலட்டுறதுக்கு. அப்போ பூகோள உபாயங்கள் இந்தியா கையாண்டதாண்டு பாரிய சந்தேகம் ஒரு சாதாரண ஒரு குடிமகன். இலங்கை கடல் எல்லையில் இல்லை என்று நேற்று கடற்படை ஊடக பேச்சாளர் சொல்கின்றார். அது இலங்கை கடல் எல்லை இல்லை, ஆனால் இலங்கை கையாளக்கூடிய கடல் பகுதி. இலங்கை கடல் பகுதியில் இல்லாட்டி கையாளக்கூடியமான பகுதியில் தான் இருக்கின்றான். அப்போ அந்த கையாளுகின்ற இடத்துல அதே நேரம் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் சொல்கின்றார் அது இந்தியன் ஓஷன் என்று தான் சொல்கின்றார். அப்போ இந்தியன் ஓஷன் என்று சொன்னால் அப்போ அவர் ராஜாங்க அமைச்சர் அங்கே இந்தியன் ஓஷன் என்று சொன்னால் அப்போ இந்தியன் ஓஷன் இந்தியா கவனிச்சிருக்க இந்தியாவுக்கு தான் வந்தாங்க. இன்னொரு கப்பல் ஒன்று இருக்கின்ற சொல்லி சந்தேகம் ஒன்று எழுப்பப்படுகின்றது. அதில் சிறுவர்கள் இருக்கின்றாங்க, இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்ட்டு. அப்படி இருந்தாலும் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அவங்கள அமெரிக்கா அந்த கைதிகளை இவங்க கைதிகள், இவங்க போர் குற்றச்சாட்டுன்னு சொல்லி கேட்டாலும் அவங்க பேத்திக்கிறாங்க வேறொரு விஷயத்துக்கு. போருக்காயின்னு போன கப்பல் ஒன்று இல்லை, இந்தியாவுக்கு பேத்திக்கிறாங்க. நோக்கத்தை தான் பார்க்கணும். அந்த நோக்கத்தை பார்த்தா அவங்க யுத்தத்துக்கு போன கப்பல் ஒன்று இல்லை. அப்போ அவங்க திரும்ப அவங்க ஈரானுக்கு போகிறதும் யுத்தத்துக்கும் இல்லை, அவனை நாட்டை பேர் சென்றடையத்துக்கு தான் போகிறாங்க. அப்போ சிறுவர்களும் அதில் இருக்கின்றாங்க என்று சொல்லி இன்னொரு கப்பலில். அப்போ இப்போ இதை நாங்கள் பார்க்கும் பொழுது சடலங்களை ஈரான் கேட்குமா மேற்கத்தியம் கேட்குமா என்று வரக்கொள்ள நாங்கள் இதை எங்களுக்கு யூஎன் அணுகலாம், இருக்கு யூஎன்னை மத்தியஸ்தராக வைக்கலாம். அரசாங்கத்துக்கு அதுக்குரிய திட்டமிடல்கள் இருக்கும். அதே மாதிரி உயிர் தப்பினவர்கள் அவங்கள எங்களுக்கு தாங்கன்னு கேட்கலாம் மேற்கத்திய நாடுகள், ஈரான் கேட்கலாம் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி. இதே அவ்வாறான முறையில் சர்வதேச நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தி இதெல்லாம் கையாளலாம். அதுக்குரிய திட்டங்கள் அரசாங்கத்துக்கு தனியாக நின்று செய்ய முடியாவிட்டால் அதுக்கு சொல்லி இருந்த ஜனாதிபதிகள் எல்லாம் கூட்டி, சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேனா, தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க, தற்போது ஜனாதிபதி அவர்கள், ஏனைய பாராளுமன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட்டி ஒரு கமிட்டி ஒன்றை கூட்டி இதுக்கு ஒரு முடிவொன்று அரசாங்கம் எடுத்தால் அது அரசாங்கத்துக்கு பிராயோரிகமாக இருக்கும். அதுக்கு ஒரு பாதகமாக அமையாது. நீங்கள் அந்த குறிப்பிட்ட பெயர்களில் குறிப்பிட்டீர்கள், கடாஃபி அவர்கள், அதே போன்று சதாம் ஹுசேன் அவர்கள், இவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட பிறகுதான் அமெரிக்காவின் ஆதிக்கம் மேலோங்கியது என்று. அதே வரிசையில் நாங்கள் ஆன்மீக தலைவர் கமேனியும் சேர்க்கலாம் தானே? கமேனி அவங்க இறுதியாக தானே கையாளுறாங்க. இப்போ அரபு நாடுகிட்ட இருக்கிறது குவைட், கட்டார், பஹ்ரைன் ஷியாக்கள் பெரும்பான்மையாக கொண்ட சுன்னி இளவாசர்கள் ஆறுகின்ற ஒரு பிராந்தியம். சதாம் ஹுசேன் என்னதான் ஒரு சுன்னி தலைவராக இருந்தாலும் அந்த ஈராக் ஷியா குழுக்கள் அதிகமாக இருந்த நாட்டைத்தான் சதாம் ஹுசேன் எந்த பிரிவினம் இல்லாமல் ஆழ்ந்தார்.
அப்போ இன்றைக்கு பஹ்ரைனுக்கு நடந்திருக்கிற விஷயம் என்றாலும் வந்து பார்க்கும் பொழுது வந்து சவுதி அரேபியாவுக்கு என்றாலும் வந்து அவங்க வந்து பலாத்காரமாக இன்றைக்கு பஹ்ரைனுடைய அந்த புரட்சியை அவங்களுடைய கைக்கு எடுத்திருக்கிறாங்க மேற்கத்தியம். அதிகமான ஷியா மக்கள் இருக்கின்ற அந்த நாட்டை அவங்களுடைய கைக்கு போகும்னு சொல்லி பாரிய அச்சுறுத்தல் ஒன்று மேற்கத்தியக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. அவங்க பார்க்குறாங்க இந்த புரட்சியை அவங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்து திரும்ப அந்த அரச தரப்புக்கு இதை வழங்குறதுக்கு, இளவரச தரப்புக்கு அது வழங்குறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு இன்னும் முடியாமல் இருக்குது. ஈரானுடைய கொமேனியுடைய மறைவு அவங்க வந்து ஒரு திட்டமிடல் ஒன்று வச்சிருக்கிற ஒரு 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 ஜனநாயகம் ரீதியாக ஒரு திட்டமிடல் ஒன்று அவங்களுக்கு இருக்குது. மார்க்கம் ரீதியாகவும் அவன் என்னத்தான் இஸ்லாமிய குடியரசாக இருந்தாலும், இஸ்லாம் தான் உச்ச குழுவாக இருந்தாலும், ஜனநாயகம் அது கீழே வந்த குழுவாக இருந்தாலும், அவங்க ஜனநாயக வழியில் தான் இஸ்லாத்தையும் சேர்த்து கொண்டு தான் ஒரு போகிற நிர்வாகம் தான் இருக்கின்றது. கொமேனி அவர்கள் இருந்தால் அதுக்கு போகிற படிப்படியாக யார் இருந்தாலும் தொடர்ச்சியாக அவருடைய தலைமைத்துவம் வீழாது. அந்த செயின் இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ கொமேனியை அழித்தால் இந்த நாட்டை கைப்பற்றலும் என்று அவன் நினைக்கிறேன்டா வந்து அது அவனுடைய கற்பனை. அதான் ஆரம்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் 3 அல்லது 4 வாரங்களில் இந்த யுத்தம் முடிந்துவிடும் என்று. ஆனால் நேற்று கூறுகிறார் இல்லை 3 அல்லது 4 இன்னும் காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். காலம் அவனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து வேறு. அவங்களுடைய இராணுவ அவங்களுடைய புரட்சிகர இஸ்லாமிய இராணுவத்துடைய ஸ்ட்ரக்சராக இருந்தாலும், அவங்களுடைய அந்த ப்ராக்ஸி ஹமாஸாக இருந்தாலும், ஹிஸ்புல்லாக இருந்தாலும், ஹூதியாக இருந்தாலும், அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து தலைவர்கள் படிப்படியாக இருந்து போனாலும் அவங்களுக்கு ஒரு 100-200 தலைவர்மார்கள் அவங்க மறைமுகமாக வரைத்தி வச்சிருக்கின்றார். அப்போ அதை சுற்றி வந்து இந்த போர் வந்து அவங்க நினைக்கிற அளவுக்கு முடிவுக்கு வராது. இது நான் நினைக்கிற மாதிரி இது இறுதி முடிவு. இப்போ இவங்க அவங்களுடைய அந்த ஆயில் பணத்தை வைத்து கொண்டு முகாம்களை நடத்தினாங்க தான் இந்த சவுதி அரேபியா, கட்டார், குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகள். அவங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து ஈரானுடைய இராணுவத்தை தான் அவங்களோட பாதுகாப்பு வலைத்தளங்களாக வச்சு ஒரு அமைதியான சூழல் ஒன்று உருவாக்குறதே தான் ஈரானுடைய திட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ அமெரிக்க படைத்தளங்களை அழித்ததற்கு காரணம் ஈரானுடைய இராணுவத்தினரை கொண்டு வந்து குவிப்பதற்காக இல்லை. ஈரானுக்கு முடியும் வந்து ப்ராக்ஸி இராணுவங்களை அவங்களுக்கு வழங்குறதுக்கு, அவங்களுக்கு முடியுமெண்டா யெமனில் ஹூதிகளை உருவாக்குறதுக்கு, லெபனானில் ஹிஸ்புல்லா உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு முடியுமென்றால், பலஸ்தீனில் ஹமாஸை உருவாக்க அவங்களுக்கு முடியுமென்றால், கட்டாருக்கு தேவையானதும் குவைட்டுக்கு தேவையானது இராணுவ வளங்களை அவங்களுடைய நாட்டு பிரஜைகள் கொண்ட சரி, அவங்களுடைய கூலி படைகள் மூலமாக சரி, இப்போ இவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது, இவங்களுடைய நாட்டை அரண்மனையாக பாதுகாத்து வச்சு கொள்வது அவங்களோட மன்னராட்சியாக, அவங்களுடைய அந்த ஆட்சியாக சவுதியாக இருக்கும், கட்டாராக இருக்கும், தொடர்ந்து இருக்கணுமெண்டா சமரசம் ஒன்றுக்கு வருவாங்க இந்த அரபு நாடுகள் ஈரானுடன். அதுக்கு யுத்தம் நிறைவு பெற வேண்டும். யுத்தம் ஒரு சமரசத்துக்கு வரணும், ஒரு பார்கெயின் பவருக்கு வரணும். அப்போ தான் பேரம் பேசும் சக்தியாக ஈரான் மாறும் மத்திய கிழக்கில். அதுக்குரிய அந்த முடிவு ஈரானுடைய வரலாறு, பாரசீகத்துடைய வரலாறை பார்த்தாலும் வந்து இலகுவில் அவங்கள வந்து தோக்கடிக்க முடியுமான ஒரு சமூகம் இல்லை. அவங்க அரபுகள் இல்லை, ஈரானியர்கள் என்றது அரபிகள் இல்லை. அவங்களுடைய நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்காங்க ஈரானியர்கள் அரபியர்கள் இல்லை, அவங்க அரபியர்கள் இல்லை. இப்போ சோவியத் தேசத்தில் இருந்து விழுந்த செச்னியா, அந்த பொஸ்னியா, அந்த நாடுகள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வந்து அந்த நாட்டுகள் எல்லாம் வந்து இருக்கின்றது வந்து ஒரு சூஃபிசுவத்துவம் கொள்கை. ஏஆர் ரஹ்மான் சூஃபிசம் சொல்லுவாங்களே, ஏஆர் ரஹ்மான் சூஃபி கொள்கைன்னு சொல்லுவாங்களே. இப்போ சில பார்க்குற சூஃபிசம் என்றது வேற. அந்த செச்னியா, பொஸ்னியா போன்ற இந்த கசகஸ்தான் போன்ற, அசர்பைஜான் போன்ற சோவியத் யூனியன்லேருந்து விடைந்து சிரித்த அந்த நாடுகள் இருந்துக்குதானே, சென்று போ நாடுதிக்குதானே, அந்த நாட்டில் இருக்கின்ற கொள்கைகளை வச்சு பார்த்தா அந்த ஒமான் இருக்குதானே, ஒமான்லேயும் இருக்கிறது வந்து சூஃபிசம் சார்ந்த ஒரு கொள்கை. அப்போ அந்த கொள்கையை வச்சு தான் எதிர்காலத்தில் இந்த எண்ணெய் வளங்களை வந்து அமெரிக்கா வந்து இந்த ஆசியா கண்டத்தில் ஒமானை வச்சு தான் நகர்த்துறதுக்கு பல திட்டங்களை வச்சிருக்கின்றான் என்றதான் எங்களுக்கு கிடைக்கின்ற இன்டர்நேஷ்னல் அந்த அந்த ஆய்வின்படி ஒரு தகவல். அப்போ அரபு நாடுகளோட வச்சு கொண்டு வந்து எதிர்காலத்தில் வந்து இந்த ஆசியா கண்டத்தை வந்து அவங்களுக்கு ஆள முடியாது. எதிர்காலத்தில் அவங்க ஒமானை வச்சு தான் மேற்கத்தியம் வந்து அந்த நகர்த்துறது பார்த்து கொண்டு இருக்கின்றாங்க. ஆனால் அதையும் இந்த ஈரானுடைய வெற்றி நடந்தால் அதுவும் இலகுவில் அவங்களுக்கு முடிவு கொண்டு வர முடியாமல் போய்விடும். இதுதான் தற்பொழுது போர் சூழலில் இருக்கின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு விளங்குகின்ற ஒரு விஷயம். ஆக நீங்கள் உங்களுடைய கணிப்பின்படி இந்த யுத்தம் விரைவில் முடிவுக்கு வராது. விரைவில் முடிவுக்கு வரத்துக்குரிய சாத்தியப்பாடுகள் இல்லை. ஏன்னா வந்து ஈரான் வந்து சைப்ரஸு கூட வந்து டார்கெட்டாக வச்சு கொண்டுட்டு கண்டம் விட்டு கண்டம் பாயின்ற அளவுக்கு அவங்களுடைய தொழில்நுட்பம் மிகவும் கூடுதலாக இருக்குது, ஆயுத ரீதியான தொழில்நுட்பம். இனி அவங்களுடைய ஆன்மீகம் அதில் சார்ந்து இருக்குது, அவங்களுடைய இறை நம்பிக்கையும் அதில் இருக்கின்று கொண்டிருக்குது. அது சுற்றி அதே மாதிரி ஒரு இராணுவத்தோண்ட வீழ்த்துறது வந்து இலகுவல் முடியாத ஒரு விஷயம்தான்.
சரி, ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு குறுகிய கால அழைப்பை ஏற்று வந்து கலந்து கொண்ட கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கலிலூர் ரஹ்மான் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி. சந்தர்ப்பம் உங்களுக்கு நன்றி. ஸ்டார் சேனலுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நிச்சயமாக நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.